அல்லேலூயா. மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசிஹா நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே எங்கேயுமே நல்ல வார்த்தைகள் கிடைப்பதில்லை. எங்குமே என்று சொல்வதை விட சொந்த குடும்பத்தில் கூட நல்ல வார்த்தைகள் கிடைப்பதில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நிச்சயமாக நாம் நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம். ஆகையினால்தான் வரும்போதே நாம் ஜெபித்து விட்டு வர வேண்டும். அப்பா, உங்களுடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன், நான் நல்ல வார்த்தைகளை கேட்கும்படி எனக்கு கிருபை செய்யும் என்று ஜெபித்து விட்டு வர வேண்டும். அப்பொழுது அவர் சரியாக நன்மையான வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுவார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 103ஆம் சங்கீதத்திலே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். அப்படி அவர் நன்மையினால் நம்முடைய வாயை அவர் நிரப்புவதனாலே நம்முடைய வயது கழுகை போல திரும்பவும் வாலிப வயதாக மாறும் என்று சொல்லி இருக்கிறார். கெட்ட வார்த்தைகளையோ சாப வார்த்தைகளையோ அல்லது நமக்கு துக்கத்தை தரக்கூடிய வார்த்தைகளையோ நாம் கேட்க கேட்க அது நம்முடைய சரீரத்தை கூட அது பாதிக்கும். ஆகவே எங்கே நல்ல வார்த்தைகள் கிடைக்கிறதோ அந்த இடத்தை நாம் நாடி போக வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்ல விதமான ஒரு செய்தியை கூட கேட்டோம். நீ ஞானஸ்நானம் எடுக்கல, மகள் இன்னும் ஞானஸ்நானமே எடுக்கவில்லை. அப்படி இருந்தும் அவள் மூலமாக ஒரு செய்தியை பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்தார். அதுவும் தைரியமாக வந்து நின்று நான் செய்கிறேன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு அனுபவம். சொல்ல போனால் எப்படி பெற்றோர்கள் அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள், குடும்பம் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்து சபையில பல வருடங்களாக இருக்கிற ஜனங்கள் கூட முன் வருவதில்லை. அந்த மகளை யாகுவா இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அந்த மகள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இன்னும் வேற யாராகிலும் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக இருந்தீர்களானால் எல்லாவற்றையும் சேர்ந்து நாம் செய்ய முடியும். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். John the Gospel, chapter 1, verse 18. போன வாரம் என்ன செய்தி? காலையிலே சொல்லிருக்கேன். பரவாயில்ல, இல்ல அது பெண்டிங் எதுக்கு வச்சுக்கிட்டு எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கும். சரி, ரோமர் 9th chapter verses
13 to 15. Yes. Romans chapter 9 verses 13 to 15. ರೋಮ ಪೂರ್ವದವರಿಗೆ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 15 ವಚನಗಳು. ಇದಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆನು, ಎಸವನನ್ನು ದ್ವೇಷಿಸಿದೆನು ಎಂದು ಬರೆದರೆ, ಹಾಗಾದರೆ ಏನು ಹೇಳೋಣ? ದೇವರಲ್ಲಿ ಅನ್ಯಾಯ ಉಂಟೋ? ಎಂದಿಗೂ ಇಲ್ಲ. ಯಾವನ ಮೇಲೆ ನನ್ನ ಕರುಣೆ ಉಂಟೋ ಅವನನ್ನು ಕರುಣಿಸುವೆನು, ಯಾವನ ಮೇಲೆ ನನ್ನ ಕನಿಕರವಿದೆಯೋ ಅವನನ್ನು ಕನಿಕರಿಸುವೆನು ಎಂದು தேவரு மோசேக்கு எழுதினானே. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். அல்லேலூயா. நாம் கடந்த வாரம் தியானித்துக் கொண்டு வரும் பொழுது எப்படி யாக்கோபை தேவன் சிநேகிக்கிறேன் என்று சொன்னார், ஏசாவை வெறுக்கிறேன் என்று சொன்னார். ಕಳೆದ ವಾರ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು, ಏಸಾವನ್ನು ದ್ವೇಷಿಸಿದನು ಎಂದು ನೋಡಿದೆವು. இதை எப்பொழுது அவர் சொன்னார் என்றால், பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் சொன்னார். ಈ ಮಾತನ್ನು ಆತನು ಯಾವಾಗ ಹೇಳಿದನು ಎಂದರೆ, ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ಆತನು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದನು. இந்த வசனம் ஆதியாகமத்தில் இல்லை. ಈ ವಾಕ್ಯ ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்கிறது. மல்கியா 1:1. மலாக்கி chapter 1 verse 1. ಮಲಾಕಿ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನು ಇಸ್ರಾಯೇಲನ ಕುರಿತು ಮಲಾಕಿಯ ಮೂಲಕ ನುಡಿದ ದೈವೋಕ್ತಿ. ಯಾಕೋಬನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ, ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ. ಎಸಾವನು ಯಾಕೋಬನ ಅಣ್ಣನಲ್ಲವೇ? ಆದರೆ ನಾನು ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಎಸಾವನನ್ನು ದ್ವೇಷಿಸಿ. அல்லேலூயா. ஆம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று யாகோவா சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? யாகோவா சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தையை நேசிப்பது, இன்னொரு குழந்தையை வெறுப்பது என்பது எப்படி சாத்தியமாகும்? ಮಕ್ಕಳು ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಒಂದು ಮಗುವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ದ್ವೇಷ ಮಾಡುವುದು, ದ್ವೇಷಿಸುವುದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? சோ அவர் தேவனா இருக்கிறபடியினாலே அந்த பிறக்க போகிற குழந்தைகள் யார் என்றும் அவர்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருப்பார்கள் என்பதையும் அவர் முன்கூட்டி அறிந்திருக்கிறார். ಆತನು ದೇವರಾಗಿ ಇರುವುದರಿಂದ ಹುಟ್ಟುವ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಅವರ ಸ್ವಭಾವಗಳು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಆತನು ಮೊದಲೇ ತಿಳಿದಿರುತ್ತಾನೆ. அதுதான் அவர் தேவன் என்பதை நமக்கு காட்டுகிறது. ಅದರ ಮುಖಾಂತರವೇ ಆತನೇ ದೇವರು ಎಂದು ನಮಗೆ ತೋರಿಸುತ್ತದೆ. அப்ப தேவன் என்பவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்க வேண்டும். ದೇವರು ಎಂದರೆ ಸಕಲವನ್ನು ತಿಳಿದವನಾಗಿರಬೇಕು. அவருக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ಆತನಿಗೆ ಯಾರು ಆಲೋಚನೆ ಹೇಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட சர்வஞானம் நிறைந்த ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் ஒன்றும் அதை காணாதவராகவோ அறியாதவராகவோ இருப்பதில்லை. அதே போல எந்த தீமைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு அவர் அனுமதிக்கிறவரும் அல்ல. அவர் எப்பொழுதும் நன்மைகளை மாத்திரமே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில தீமை வருகிறது? வேதம் சொல்லுகிறது அதை நாமே தேடிக்கொள்ளுகிறோம் என்று. எப்படி அவருடைய வார்த்தையை கேட்காமல் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நாம் போகும் பொழுது தீமை நமக்கு வந்து சேருகிறது. அப்படி இருந்தும் அந்த சூழ்நிலைகளிலே நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அங்கே இருந்தும் நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
ಹೇಳಿದರೆ ಅವರು ಅಲ್ಲಿಂದಲೇ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. சோ இப்படிப்பட்ட தேவன் எதற்காக ஒருவரை நேசித்து ஒருவரை வெறுத்தேன் என்று சொல்ல வேண்டும்? ಈ ರೀತಿ ಇದ್ದಂತ ದೇವರು ಏಕೆ ಒಬ್ಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ? இந்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்த பிறகு அங்கே என்ன நடந்தது? ಈ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದ ಮೇಲೆ ಏನು ನಡೆಯಿತು? அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாக்கோபு மோசமானவனாகவும் ஏசா நல்லவனாகவும் இருந்தான் என்பதைத்தான் நாம் அங்கே பார்க்க முடியும். ಆದರೆ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಯಾಕೋಬನು ಕೆಟ್ಟವನು, ಏಸಾವ ಒಳ್ಳೆಯವನು ಎಂದು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. யாக்கோபு மிகவும் தந்திரமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. ಏಕೆಂದರೆ ಯಾಕೋಬನು ಕುತಂತ್ರ ಮಾಡುವವನಾಗಿದ್ದನು. ஆனால் ஏசா அப்படிப்பட்டவன் இல்லை. ಆದರೆ ಏಸಾವನು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அந்த ஏசாவையே யாக்கோபு வஞ்சித்தான். ಆ ಏಸಾವನನ್ನೇ ಯಾಕೋಬನು ವಂಚನೆ ಮಾಡಿದನು. சொந்த தகப்பனை வஞ்சித்தான். ಸ್ವಂತ ತಂದೆಯನ್ನೇ ಆತನು ವಂಚಿಸಿದನು. ஆனால் ஏசா என்பது கடின உழைப்புள்ளவனாய் இருந்தான். அவன் தனக்கு எது சரி என்று பட்டதோ அவன் செய்து கொண்டிருந்தான். ಆದರೆ ಏಸಾವನು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿದು ಅವನಿಗೆ ಏನು ಸರಿ ಅನಿಸುತ್ತದೋ ಅದನ್ನೇ ಅವನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ஆனால் யாகோவா சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ಆದರೆ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಏಸಾವನನ್ನು ದ್ವೇಷಿಸಿ ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படியானால் அங்கே சாதாரணமான ஒரு மனிதருடைய கிரியைகளை தாண்டி வேற ஏதோ அங்கே இருக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯರ ಕ್ರಿಯೆಗಳಿಗಿಂತ ಮೊದಲಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ವಿಷಯ ಇರಬೇಕು. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது என்பதுதான் நமக்கு கிடைக்கிறதான வெளிப்பாடு. ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವುದೇ ನಮಗೆ ಸಿಗುವಂತ ಪ್ರಕಟಣೆಯಾಗಿರುತ್ತದೆ. இதற்கு முன்னோடியாக சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಇದಕ್ಕೆ ಮುಂದಾಗಿ ನಾನು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இப்போ தேவன் வெள்ளத்தை வரவழைத்து ஜலப்பிரளயத்தை வர வைத்து துன்மார்க்கரை எல்லாம் அழித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ದೇವರು ಜಲಪ್ರಳಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಜನರನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು ಎಂದು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அது கிட்டத்தட்ட அந்த வசனம் எப்படி சொல்லுகிறதுனா, நாசியில் சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் தேவன் அழித்தார் என்று சொல்லுகிறது. ಮೂಗಿನಲ್ಲಿ ಉಸಿರಿರುವ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ನಾಶ ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ. அதற்கு பின்பு எப்படி இந்த உலகத்தில் பாவம் வந்தது? ಅದಾದ ಮೇಲೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಪಾಪ ಉಂಟಾಯಿತು? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருக்குது? துன்மார்க்கரை எல்லாம் தேவன் அழிச்ச பிறகு திரும்ப எப்படி பாவம் வந்துச்சு? ದುಷ್ಟರನ್ನ ನಾಶ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಹೇಗೆ ಪಾಪ ಉಂಟಾಯಿತು? நோவா? ஆம். ஹல்லேலூயா. அப்போ இது ஒரு பெரிய கேள்வி. துன்மார்க்கரை எல்லாமே தேவன் அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லும்போது மீண்டுமாக எப்படி பாவம் அந்த உலகத்தில் வந்தது? ದುರ್ಮಾರ್ಗರನ್ನ ನಾಶ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪ ಹೇಗೆ ಬಂದಿತು? இந்த நோவாவுடைய பேழை என்று சொல்லும்போது அதை கிட்டத்தட்ட ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக நாம் சொல்லலாம். ಈ ನೋವನ್ನ ನಾವೇ ಎಂದರೆ ನಾವು ಅದನ್ನ ಬಂದು ಒಂದು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಲಿಸಬಹುದು. அப்ப பரலோக ராஜ்யத்திலே துன்மார்க்கர் பிரவேசிக்க முடியுமா? ಪರಲೋಕದಲ್ಲಿ ದುಷ್ಟರು ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯನಾ? என்ன சொல்றீங்க? துஷ்டர்கள் அங்க போக முடியுமா? அப்ப ரட்சிக்கப்படுவாங்க. சாத்தான் கூட பரலோகத்துக்கு போயிருக்காங்க. அப்போ உண்மையாகவே பரலோகம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் எல்லாரும் கற்பனை பண்ணுவது போல பரலோகம் எங்கேயோ இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பரலோகத்துக்குள் கண்டிப்பாக துஷ்டர்கள் பிரவேசிக்க முடியாது. ನಾವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಪರಲೋಕವನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡರೆ ಅಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ದುಷ್ಟರು ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் அது முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கும். ಏಕೆಂದರೆ ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿರುತ್ತದೆ. சோ அப்படிப்பட்ட இடத்திலே எப்படி நாம் ஒரு துன்மார்க்கன் போனான் என்று நாம் சொல்ல முடியும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಹೇಗೆ ಒಂದು ದುಷ್ಟನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋದ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? பரலோக ராஜ்யம் எப்படி இருந்ததாம்? ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತಂದ್ರೆ அதை நாம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் எப்படி இருந்தது என்று சில காரியங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். ಮತ್ತಾಯ 25ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அதுல புத்தி இல்லாத கன்னிகைகளும் புத்தி உள்ள கன்னிகைகளை குறித்து சொல்லும்போது பரலோக ராஜ்யம் இப்படித்தான் இருந்தது என்று முதலாம் வசனம் சொல்லுகிறது. ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಕನ್ಯೆಯರು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಕನ್ಯೆಯರು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. பின்னும் அதற்கு பின்பு நாம் பார்க்க போனால் 14ஆம் வசனத்திலே பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. ದೇಶಾಂತರಕ್ಕೆ
ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಆಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಅವರಿಗೆ 14ாம் வசனம். ಅವರಿಗೆ ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತಿರುವುದು. சரி, இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 13ாம் அதிகாரத்திலே பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று யாகோஷுவா சொல்லுகிறார். மேத்யூ 13ல பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? 24. ಆತನು ಮತ್ತೊಂದು ಸಾಮ್ಯವನ್ನು ಅವರಿಗೆ ಹೇಳಿದನು, ಅದೇನೆಂದರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಒಳ್ಳೆಯ ಬೀಜವನ್ನು ತನ್ನ ಹೊಲದಲ್ಲಿ ಬಿತ್ತಿದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. அப்போ பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதாம்? தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆனா மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ಆದರೆ ಜನರು ನಿದ್ರೆ ಮಾಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಅವನ ವೈರಿ ಬಂದು ಗೋಧಿಯ ನಡುವೆ ಅಣಜಿ ಬಿತ್ತಿ ಹೋದನು. அப்போ அந்த சத்துரு எப்படி அங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனான்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಶತ್ರು ಹೇಗೆ ಆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋದನು? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் அவன் எப்படி களைகளை விதைத்தான்? ಆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಿ ಅವನು ಅಣಜನ್ನು ಹೇಗೆ ಬಿತ್ತಿದನು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநேக உதாரணங்களை இங்கே சொல்லி இருக்கிறார். ಅನೇಕ ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதுல ஒண்ணு மட்டும் பார்த்தலாம். 47ாம் வசனம், 47th verse. ಮತ್ತು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಒಂದು ಬಲೆಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. ಅದನ್ನು ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹಾಕಿ ಎಲ್ಲ ಜಾತಿಯ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿದರು. 48. ಅದು ತುಂಬಿದ ಮೇಲೆ ಅದನ್ನು ದಡಕ್ಕೆ ಎಳೆದು ಕೂತುಕೊಂಡು ಒಳ್ಳೆಯ ಮೀನುಗಳನ್ನು ಬುಟ್ಟಿಗಳಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡು ಕೆಟ್ಟ ಮೀನುಗಳನ್ನು ಬಿಸಾಡಿ ಬಿಟ್ಟರು. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்போ இந்த வலை எதுக்கு ஒப்பா இருக்கிறதா? ಈ ಬಲೆ ಯಾವುದಕ್ಕೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ? பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅದು ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. அப்போ இந்த வலையை வீசி மீன்களை பிடிக்கும் பொழுது அதுல நல்ல மீன்களும் வருகிறது, கெட்ட மீன்களும் வருகிறது. ಈ ಬಲೆಗಳನ್ನು ಬೀಸಿ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿಯುವಾಗ ಒಳ್ಳೆ ಮೀನುಗಳು ಸಿಗುತ್ತವೆ, ಕೆಟ್ಟ ಮೀನುಗಳು ಸಿಗುತ್ತವೆ. அப்ப பரலோக ராஜ்யத்துல சப்போஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி பரலோக ராஜ்யம் இருந்துச்சுன்னா அங்க நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். ಎಲ್ಲರೂ ಹೇಳುವ ಹಾಗೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಇದ್ದರೆ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವರು ಇರುತ್ತಾರೆ, ಕೆಟ್ಟವರು ಇರುತ್ತಾರೆ. அப்ப கெட்டவனும் பரலோக ராஜ்யம் போகிறான், அப்படிதானே? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಕೆಟ್ಟವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಸೇರುತ್ತಾರಲ್ಲ. அப்ப கெட்டவன் பரலோக ராஜ்யம் போறான்னா நாம ஏன் இந்த மாதிரி சுவிசேஷ வேலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಕೆಟ್ಟವರು ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ ನಾವು ಯಾಕೆ ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿಕೊಂಡಿರಬೇಕು? ஆகவே இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்வது எங்கேயோ வேற ஒரு பிளானட்ல, ஒரு கிரகத்துல இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யம் அல்ல. ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಎಂದರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಗ್ರಹದಲ್ಲಿ ಇರುವಂತ ಅಲ್ಲ. அது எல்லாம் இந்த பூமியில் இருப்பதுதான். ಎಲ್ಲವೂ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದೇ. சோ இந்த பூமியிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்கிற காரியத்தை தான் அவர் அங்கே பரலோக ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣ ಮುಂದೆ ನಡೆಯುವ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಆತನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. சோ தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு வேற எங்கேயும் இல்லை. ದೇವರ ರಾಜ್ಯ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಎಂದು ಹೇಳುವುದು ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. யாகுஷுவா சொன்னார்ல, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார் அல்லவா? ಯಾಕೋಬ ಹೇಳಿದನಲ್ಲವೇ, ದೇವರ ರಾಜ್ಯ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆக இந்த அறிவு கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ಈ ತಿಳುವಳಿಕೆಯು ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಇಲ್ಲ. எல்லாரும் பரலோக ராஜ்யம்னு அங்கதான் காட்டுறாங்க. ಎಲ್ಲರೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಎಂದರೆ ಅಲ್ಲೇ ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஆனா பரலோக ராஜ்யத்தை எங்க தேடணும்? ಆದರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಎಲ್ಲಿ ಹುಡುಕಬೇಕು? நமக்குள் தேடணும். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಹುಡುಕಬೇಕು. நமக்குள் இருந்து அந்த பரலோக ராஜ்யம் வெளிப்பட வேண்டும். ನಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. அப்ப நமக்குள் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? நல்லவைகளையும் கெட்டவைகளையும் உடையதா இருக்கிறது. ಅದು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೆಟ್ಟದನ್ನು ಹೊಂದಿದಂತಾಗಿದೆ. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ನಾವು ಎಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. பரலோக ராஜ்யம் நமக்குள் தான் இருக்கிறது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆ. ஆனால் நமக்குள்ளே நன்மைகளும் இருக்கிறது, தீமைகளும் இருக்கிறது. ಆದರೆ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಕೆಟ್ಟದ್ದು ಇದೆ, ಒಳ್ಳೆಯದು ಇದೆ. அதை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த பரிசுத்த ஆவியினாலே கெட்டவைகள் எல்லாம் நம்மிலிருந்து எடுத்து போடுவார். ನಾವು ದೇವರಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ಆತನ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ನಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಆತ ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾನೆ. அப்பொழுது நாம் உண்மையான பரலோக வாசியாய் மாறி விடுவோம். ಆಗ ನಾವು ನಿಜವಾದ ಪರಲೋಕ ವಾಸಿಯಾಗಿ ನಾವು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೇವೆ. ஆகவே அந்த
நோவாவின் பேழை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ಆದ್ರಿಂದ ನೋವನ ನಾವೇ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅದು ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. அப்ப அந்த பேழைக்குள் போனவர்கள் எல்லாருமே நல்லவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ಆ ನಾವೇ ಒಳಗಡೆ ಹೋದವರು ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯವರಾಗಿರಬೇಕಿತ್ತು. ஆனால் உண்மையாக நாம் அங்கே தியானித்து பார்ப்போமானால் ನಾವು ಖಂಡಿತವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಿದರೆ அந்த பேழையிலிருந்து இறங்கி வந்தவர்கள் தீமையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ಆ ನಾವೆಲ್ಲ ಹೊರಗಡೆ ಬಂದವರು ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அங்கே 3 விதமான தன்மையுள்ள ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். ಅಲ್ಲಿ 3 ಸ್ವಭಾವ உள்ளವರು ಅದರಲ್ಲಿ ಇದ್ದರು. அந்த 3 பேரையும் நோவாவுடைய மகன்களாக வேதம் காட்டுகிறது. ಆ 3 ನೋವರ ಮಕ್ಕಳಾಗಿ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த 3 பேரையும் தேவன் சரியாக பிரித்து காட்டுகிறார். ಆ 3 ಜನರನ್ನು ದೇವರು ಸರಿಯಾಗಿ ಬಿಡಿಸಿ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. சேம், காம், யாப்பேத் என்கிறவர்கள். சேமನು காமನು யாப்பேத் ಎಂಬುವರು. சோ இந்த காம் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ಈ ಕಾಮನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ದೇವರು ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. அடிப்படையில் அவன் யாராக இருக்கிறான், ಅವನ ರೂಪದಲ್ಲಿ ಯಾರಾಗಿದ್ದಾನೆ, அந்த அடிப்படையிலே அவன் யார் என்பதை ஒரு சம்பவத்தில் தேவன் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ಅವನ ಪೂರ್ವದಲ್ಲಿ ಯಾರಾಗಿದ್ದನು ಎಂಬುದನ್ನು ದೇವರು ಒಂದು ಸಂಭವದ ಮುಖಾಂತರ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. நோவா திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி அவன் படுத்திருக்கிறான். ನೋವನ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕುಡಿದು ಅವನೇ ಗುಡಾರದಲ್ಲಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. அதை முதலில் பார்ப்பவன் இந்த காம் என்பவன் தான். ಅದು ಮೊದಲೇ ನೋಡುವವನು ಈ ಕಾಮನೇ. இந்த காமனுடைய சந்ததி தான் கானானியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ಈ ಕಾನನ ಸಂತತಿಯವರೇ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದವರು. சோ இந்த காம் என்ன செய்தான், ಈ ಕಾನನು ಏನು ಮಾಡಿದನು, அந்த நிர்வாணத்தை பார்த்த உடனே ಆ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ அவன் என்ன செய்திருக்க வேண்டும், ಅವನು ಏನು ಮಾಡಿರಬೇಕಾಗಿತ್ತು, உடனே ஏதோ ஒரு வஸ்திரத்தை எடுத்து மூடி இருக்க வேண்டும். ಯಾವುದೋ ಒಂದು ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ಮುಚ್ಚಬೇಕಿತ್ತು. ஆனால் அவன் அப்படி செய்யாமல் ಆದರೆ ಅವನು ಆ ರೀತಿ ಮಾಡದೆ தன்னுடைய சகோதரனாக சேமிடத்திலே சொல்லுகிறான். ತನ್ನ ಸಹೋದರನಾದ ಶೇಮನ ಬಳಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. நேரே சேமிடத்தில் போயிருப்பானா என்றால் அது இல்லை. ಅವನು ನೇರವಾಗಿ ಶೇಮನ ಬಳಿಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ ಅಂದರೆ ಅದು ಇಲ್ಲ. யாப்பேத்தின் இடத்தில் அவன் போகிறான். ಅವನು ಯೇಫೆತನ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. பின்பு யாப்பேத்து கானான் 2 பேரும் சேர்ந்து சேமிடத்தில் போகிறார்கள். ಈ ಕಾನನ ಯೇಫೆತನು ಸೇರಿ ಶೇಮನ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இப்ப சேமிடத்தில் போன உடனே தான் அவன் ஒரு நடவடிக்கை எடுக்கிறான். ಈ ಶೇಮನ ಬಳಿಗೆ ಹೋದ ಮೇಲೆ ಅವನು ಒಂದು ನಡವಳಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುತ್ತಾನೆ. அவர்களுக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறான். ಅವರಿಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. என்ன சொல்லுகிறான், தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கிற உரிமை நமக்கு இல்லை. ತಂದೆಯ ಬೆತ್ತಲೆತನವನ್ನು ನೋಡುವ ಅಧಿಕಾರ ನಮಗಿಲ್ಲ. ஆகவே என்ன செய்யலாம், ஒரு வஸ்திரத்தை பிடித்து பின்னாக நடந்து போய் அந்த தகப்பனுடைய நிர்வாணத்தை நாம் மூடலாம் என்று சொல்லுகிறான். ಒಂದು ವಸ್ತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ಹಿಂಭಾಗವಾಗಿ ಹೋಗಿ ತಂದೆಯ ಬೆತ್ತಲೆತನವನ್ನು ಮುಚ್ಚೋಣ. சோ இங்கே எப்படி காமினுடைய சுபாவம் வெளிப்படுகிறது, ಇಲ್ಲಿ ಕಾಮನ ಸ್ವಭಾವ ಹೇಗೆ ತೋರ ಬರುತ್ತದೆ, ஒரு தவறை பார்த்து விட்டால் அல்லது ஒரு குறையை பார்த்து விட்டால் அல்லது ஒரு பாவத்தை பார்த்து விட்டால் என்ன செய்கிறான், அவன் வெளியே போய் தூற்றி திரிகிறான். ಅಲ್ಲಿ ಒಂದು ತಪ್ಪೇ ಆಗಲಿ ಒಂದು ಕೆಟ್ಟದೇ ಆಗಲಿ ನೋಡಿದರೆ ಅವನು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಎಲ್ಲೆಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அவனே அந்த நிர்வாணத்தை மறைத்திருக்க முடியும். ಅವನೇ ಆ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚಬಹುದಿತ್ತು. அன்பு திரளான பாவங்களை மூடும். ಪ್ರೀತಿ ಅನೇಕ ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு திரளான பாவங்களை மூடுமே, ಪ್ರೀತಿ ಅನೇಕ ಪಾಪಗಳನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. ஆனால் இவன் அந்த ஒரு சின்ன பாவத்தை கூட என்ன செய்யவில்லை, மூடவில்லை. ಆದರೆ ಇವನು ಒಂದು ಸಣ್ಣ ಪಾಪವನ್ನು ಕೂಡ ಮುಚ್ಚಲಿಲ್ಲ. இப்ப காமின் சந்ததி நம்முடைய சபையில் இருக்கிறார்களா? ಈ ಕಾಮನ ಸಂತತಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? யாரெல்லாம் இருக்கிறீங்க, கை தூக்குங்க. காமின் சந்ததி எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாரும் இல்லையா? இப்ப இருக்காங்களா இல்லைன்னு பாத்துருவோம். ஒருவர் குறைகளை மற்றவர்களிடத்தில் போய் சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரும் காமின் சந்ததி தான். ಒಬ್ಬರ ಕೊರತೆಗಳನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿಗೆ ಹೇಳುವವರು ಎಲ್ಲರೂ ಕಾಮನ ಸಂತತಿಗೆ ಸೇರಿದವರು. மாஸ்டர் எங்களை கை தூக்க சொல்லாதீங்க, சொன்ன பிறகு ஃபுல் சபையும் கை தூக்கிறது. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಡಿ. அப்ப நாம் யார்? காமின் சந்ததியாக இருக்கிறோம். ನಾವು ಕಾಮನ ಸಂತತಿಯಾಗಿದ್ದೇವೆ. எப்படி மற்றவர்களை குறை சொல்லுகிற கூட்டம் எல்லாமே மற்றவர்களுடைய குறைகளை போய் வெளியே தூற்றி திரிகிறவர்கள் அத்தனை பேருமே காமின் சந்ததி தான். ಬೇರೆಯವರ ಕೊರತೆಗಳನ್ನು ಬೇರೆಯವರ ಪಾಪಗಳನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳುವುದೇ ಅವರು ಕಾಮನ ಸಂತತಿಗೆ ಸೇರಿದವರಾಗಿರುತ್ತಾರೆ. இந்த ரெண்டுக்கும் இடையிலே நியூட்ரலாக ஒருவன் இருக்கிறான். ಈ ಇಬ್ಬರಿಗೂ ನಡುವೆ ಒಬ್ಬರು ಒಂದು ಕುಟುಂಬ ಇರುತ್ತದೆ. அந்த பக்கம் மெஜாரிட்டியா இருந்தா அந்த பக்கம் சாஞ்சிக்குவோம். ಆ ಕಡೆ ಜನ ಜಾಸ್ತಿ ಇದ್ದರೆ ಆ ಕಡೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இந்த பக்கம் மெஜாரிட்டியா இருந்தா இந்த பக்கம் சாஞ்சிருவான். ಈ ಕಡೆ ಜನ ಜಾಸ್ತಿ ಇದ್ದರೆ ಈ ಕಡೆ ಬರುತ್ತಾರೆ.
ஏய் அந்த சகோதரன் மேல தப்பெல்லாம் சொல்லக்கூடாது, ಆ ಸಹೋದರನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೇಳಬಾರದು. அப்படி சொல்லுகிறவர்கள் அநேகர் இருந்தால் இவன் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்வான். ಆ ರೀತಿ ಹೇಳುವ ಜನರು ಅನೇಕರಿದ್ದರೆ ಅವನು ಈ ಕಡೆ ಬರುತ್ತಾನೆ. இல்ல இவர் எப்படி இப்படி செய்யலாம் ಇಲ್ಲ ಇದನ್ನು ಹೇಗೆ ಈ ರೀತಿ என்று கேட்கிறவர்கள் கூட்டம் இருந்தால் இவர் அங்க போய் சேர்ந்து கொள்வார். ಹೇಳುವ ಗುಂಪು ದೊಡ್ಡದಾಗಿದ್ದರೆ ಅವನು ಹೋಗಿ ಆ ಗುಂಪಿಗೆ ಸೇರುತ್ತಾನೆ. தன்னை பரிசுத்தவானாக நீதிமானாக காட்டிக் கொள்கிற ஒரு கூட்டம். ತನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿ ನೀತಿವಂತನಾಗಿ ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಗುಂಪು. சோ இப்படி ஒரு கூட்டம் அங்கே இருக்கும். ಇಂಥ ಗುಂಪು ಒಂದು ಅಲ್ಲಿದೆ. இதுதான் யாப்பேத்தின் சந்ததி. ಇದೇ ಯಾಪೇತನ ಸಂತತಿಯಾಗಿರುತ್ತದೆ. இனி மற்றவர்களுடைய குற்றங்களை மறைக்கிறவன், ಈ ಬೇರೆಯವರ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮರೆ ಮಾಡುವವನು, வெளியே போய் தூற்றி திரியாதவன், ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಹೇಳದವನು, அவன் யார் என்றால் அவன்தான் சேம். ಅವನೇ ಶೇಮ್. சோ இந்த சேம் என்பவன் எப்பொழுது ஒரு தவறை குறித்து கேள்விப்படுகிறானோ ಈ ಶೇಮನು ಒಂದು ತಪ್ಪನ್ನು ಕುರಿತು ಯಾವಾಗ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೋ உடனே அதை சரி செய்கிறான். ತಕ್ಷಣ ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இப்போ உங்களில் யாராகிலும் அப்படி இருந்தீர்களானால் நீங்கள் தான் சேமனுடைய சந்ததி. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಆ ರೀತಿ ಇದ್ದರೆ ನೀವೇ ಶೇಮನ ಸಂತತಿಯಾಗಿರುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப நாம் யாரா இருக்கிறோம், இந்த 3 பேர்ல யாருடைய சந்ததியா இருக்கிறோம் என்பதை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும். ಈ 3 ಜನರಲ್ಲಿ ನಾವು ಯಾರ ಸಂತತಿಯಾಗಿ ಇದ್ದೇವೆ ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಯೋಚನೆ சோ ಮಾಡಿ. இப்பொழுது மற்றவர்களுடைய குறைகளை தூற்றி திரிகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ಬೇರೆಯವರ ಕುಂದುಕೊರತೆಗಳನ್ನು ಹೊರಗಡೆ ಹೇಳಿಕೊಳ್ಳುವವನು ಯಾರು ಎಂದು ಸತ್ಯವೇದವಿರುತ್ತದೆ. வெளிப்படுத்தின விசேஷம், the book of Revelation 12th chapter நினைக்கிறேன். Revelation chapter 12 verse 10. Revelation chapter 12 verse 10. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಅವನು ದೂತರು ಅವನೊಂದಿಗೆ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟರು. ಆಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಹಾಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದೆನು. ಈಗ ಜಯವೂ ಶಕ್ತಿಯೂ ರಾಜ್ಯವೂ ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಉಂಟಾಯಿತು. ಆತನು ಅಭಿಷೇಕದವನ ಅಧಿಕಾರವು ಹೀಗೆ ಸ್ಥಾಪಿತವಾಯಿತು. ಹಗಲಿರುಳು ನಮ್ಮ ಸಹೋದರರ ಮೇಲೆ ನಮ್ಮ ದೇವರ ಮುಂದೆ ದೂರು ಹೇಳಿದ ದೂರುಗಾರನು ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய மசிகாவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யார் அது? 9ஆம் வசனத்தில் அவனை பிசாசு என்றும் சாத்தான் என்றும் வசனம் சொல்லுகிறது. ಈ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟವನು ಯಾರು ಎಂದರೆ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪ್ರಕಾರ ಅವನು ಪಿಶಾಚಿ ಸೈತಾನನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவனுடைய பெயர் என்ன? ಆತನ ಹೆಸರೇನು? பிசாசு, ಪಿಶಾಚಿ, சாத்தான், ಸೈತಾನ್, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். ಅವನು ಹಳೆಯ ಸರ್ಪವಾದ ಘಟ ಸರ್ಪನು. சோ இந்த மூன்றுக்கும் சொந்தக்காரன் தான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ಈ ಮೂರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು ಎಂತವನಾಗಿರುತ್ತಾನೆ? இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான். ಹಗಲು ಇರುಳು ತಮ್ಮ ಸಹೋದರರ ಮೇಲೆ ಅವನು ದೂರು ಹೇಳುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. சிலர் இருக்கிறாங்க, ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ, மற்றவர்களை பற்றி குறை சொல்லலைன்னா அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு தகிக்காது. ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ದೂರು ಹೇಳದಿದ್ದರೆ ಅವರಿಗೆ ತಿನ್ನಿದ ಊಟ ಜೀರ್ಣ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. நிம்மதியான தூக்கம் கூட வராது. ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ನಿದ್ರೆಯೂ ಬರುವುದಿಲ್ಲ. 4 பேருக்கிட்ட அதை போய் சொன்னாதான் 4 ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದನ್ನು ಹೇಳಿದರೇನೆ அதற்கு பிறகு அவங்க நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. ಆದ ಮೇಲೆ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இல்லைன்னா தூக்கம் வரவே வராது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವರಿಗೆ ನಿದ್ರೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அப்போ இந்த காம் என்பவன் இப்படிப்பட்டவனாக இருந்தான். ಈ ಕಾಮನು ಆ ಸಂತತಿಗೆ ಸೇರಿದವನಾಗಿರುತ್ತಾನೆ. சோ மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ದೂರು ಹೇಳುವವರು ನೀವು ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, நீங்கள் தான் அந்த பிசாசு, ನೀವೇ ಆ ಪಿಶಾಚಿ, நீங்கள் தான் அந்த சாத்தான், ನೀವೇ ಆ ಸೈತಾನನು, நீங்கள் தான் அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். ನೀವೇ ಆ ಹಳೆಯ ಹಾವಾಗಿರುವ ಘಟ ಸರ್ಪ. சோ அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உங்களுக்குள் இருந்தால், ಅಂತ ಸ್ವಭಾವವು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದರೆ, இந்த ஆவிகள் உங்களில் கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ಈ ಆತ್ಮಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ ಎಂದು ನೀವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ. அப்போ இவன் சாத்தான் நோவாவின் பேழைக்குள் இருந்தான். ಈ ಸೈತಾನನು ನೋವನ ನಾವೆಯ ಒಳಗಡೆ ಇದ್ದನು. ஹல்லேலூயா. எப்படி யூதாஸ் காரியோத்து யாகுஷுவா கூடவே இருந்தானோ, ಹೇಗೆ ಯೂದಾಸ್ ಕಾರಿಯೋತು ಯಾಕೋಬನ ಬಳಿಯೇ ಇದ್ದನೋ, சோ இந்த பிசாசாகிய
காம் கூட அந்த பேழைக்குள் நல்லவர்கள் போல அவன் போய்விட்டான். ಈ ಸೈತಾನನಾದ ಕಾನನು ಕೂಡ ಒಳ್ಳೆಯವರ ಹಾಗೆ ಆ ನಾವೆ ಒಳಗಡೆ ಸೇರಿಕೊಂಡನು. அந்த பேழைக்குள் எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? ಆ ನಾವೆ ಒಳಗಡೆ ಎಷ್ಟು ಜನರು ಹೋದರು ಗೊತ್ತಾ? 8 பேர். வேதம் அந்த 8 பேரையும் நீதிமான்கள் என்றுதான் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಆ 8 ಜನರನ್ನು ನೀತಿವಂತರು ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் குற்றப்படுத்த மாட்டார். ಏಕೆಂದರೆ ನಮ್ಮ ದೇವರು ಯಾರನ್ನು ಅಷ್ಟು ಬೇಗ ಆತನು ದೂಷಿಸುವುದಿಲ್ಲ. எவ்வளவு முடியுமோ அவர்களை நல்லவர்கள் என்றே அல்லது நீதிமான்கள் என்றே அழைப்பதில் அவர் பிரியப்படுகிறார். ಆತನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಾಧ್ಯವೋ ಅಲ್ಲಿಯ ತನಕ ಅವರನ್ನು ಒಳ್ಳೆಯವರು ನೀತಿವಂತರು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அவர் குறைகளை பார்ப்பதில்லை. ಆತನು ದೋಷವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. சோ அப்படித்தான் அந்த பேழையில் இருந்த எல்லாருமே நீதிமான்கள் என்று சொன்னார். ஆனால் பின்காலத்திலே அவனுடைய கிரியைகள் மூலமாக அவன் யார் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சோ எப்படி அந்த பேழைக்குள் ஒரு பிசாசால புகுந்து கொள்ள முடிந்ததோ அப்படியே தான் ரெபக்காளின் கற்பத்துக்குள்ளும் ஒரு பிசாசு அங்கே வர முடிந்தது. எப்படி நமக்கு இந்த 2 பேர்ல ஒருவன் தேவனுடைய பிள்ளை ஒருவன் பிசாசு என்று தெரியும்? அவர்களுடைய கிரியைகளை நன்றாக யோசித்து பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஏசா எப்படி நடந்து கொண்டான், யாக்கோபு எப்படி நடந்து கொண்டான் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 27 அதிகாரம். அந்த ஆதியாகமம் 27 அதிகாரத்திலே இப்பொழுது ஈசாக்கு அவன் என்ன செய்கிறான்? ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை அவன் செய்கிறான். 25 அதிகாரம். ஆதியாகமம் 25 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். ಆದಿಕಾಂಡ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 28ರಿಂದ ವಚನಗಳು. ಬೇಟೆಯ ಮಾಂಸವು ಈಸಾಕನಿಗೆ ಇಷ್ಟವಾದದ್ದರಿಂದ ಅವನು ಎಸಾವನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು, ರೆಬೆಕ್ಕಳು ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದಳು. ಒಂದು ದಿನ ಯಾಕೋಬನು ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಎಸಾವನು ಕಾಡಿನಿಂದ ದಣಿದು ಬಂದು ಅವನಿಗೆ, ನಾನು ಬಹು ದಣಿದು ಬಂದಿದ್ದೇನೆ, ಆ ಕೆಂಪಾದ ರುಚಿ ಪದಾರ್ಥವನ್ನು ಈಗಲೇ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಕೊಡಪ್ಪ ಎಂದು ಕೇಳಿದನು. ಯಾಕೋಬನು ಅವನಿಗೆ, ನೀನು ಮೊದಲು ನಿನ್ನ ಚೊಚ್ಚಲತನದ ಅಕ್ಕನ್ನು ನನಗೆ ಮಾರಿಬಿಡು ಅನ್ನಲು ಎಸಾವನು, ಆಗಲಿ, ನನ್ನಂತ ಸಾಯುವವನಿಗೆ ಚೊಚ್ಚಲತನದಿಂದ ಪ್ರಯೋಜನವೇನು ಅಂದನು. ಯಾಕೋಬನು ಮೊದಲು ಪ್ರಮಾಣ ಮಾಡು ಅಂದಾಗ ಎಸಾವನು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿ ಅವನಿಗೆ ತನ್ನ ಚೊಚ್ಚಲತನದ ಅಕ್ಕನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. ಆಗ ಯಾಕೋಬನು ಎಸಾವನಿಗೆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಅಲಸಂದಿ ಗುಗ್ಗುರಿಯನ್ನು ಕೊಟ್ಟನು. ಎಸಾವನು ತಿಂದು ಕುಡಿದು ಎದ್ದು ಹೋದನು. ಹೀಗೆ ಅವನು ತನ್ನ ಚೊಚ್ಚಲತನದ ಅಕ್ಕನ್ನು ತಾತ್ಸಾರ ಮಾಡಿದನು. அல்லேலூயா. இங்கே இந்த பகுதியிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ಈ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಏನನ್ನು ಓದುತ್ತೇವೆ? சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ಚೊಚ್ಚಲತನದ ಭಾಗವನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்ப அந்த சேஷ்ட புத்திர பாகம் ஏசாவுக்கு தான் இருந்தது. ಆ ಚೊಚ್ಚಲತನದ ಭಾಗ ಎಸಾವನಿಗೆ ಇತ್ತು. யாக்கோபுக்கு அது இல்லை. ಯಾಕೋಬನಿಗೆ ಅದು ಇಲ್ಲ. அப்படி இல்லாமல் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேற வழியே இல்லை என்பதனாலும் யாக்கோபு தவிக்கிறான். ಅದು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಅದನ್ನು ಹೇಗಾದರೂ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಆತನು ತವಕ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் பிறப்பிலே அதற்கு தகுதி உள்ளவனாக பிறக்கவில்லை. ಅವನು ಹುಟ್ಟಿದಾಗ ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ உள்ளவனாಗಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. ஆனால் ஏசா அதற்கு தகுதி உள்ளவனாக பிறந்திருக்கிறான். ಆದರೆ ಏಸಾವನು ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ உள்ளவனாಗಿ ಹುಟ್ಟಿದನು. ஆனால் அதனை குறித்து அவனுக்கு அவ்வளவு கவலை இல்லை. ಆದರೆ ಅದನ್ನು ಕುರಿತು ಆತನಿಗೆ ಯಾವ ಚಿಂತೆಯೂ ಇಲ್ಲ. காரணம் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ಕಾರಣ ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அது ஏன் அவனுக்கு தெரியவில்லை? ಅದು ಏಕೆ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ? ஏனெனில் அவன் உண்மையிலே அதற்கு சொந்தக்காரன் அல்ல. ಏಕೆಂದರೆ ಅವನು ನಿಜವಾಗಲೂ ಅದಕ್ಕೆ ಸ್ವಂತವಾದವನು. அவன் அதற்கு உண்மையிலே உரியவன் இல்லை. ಅದಕ್ಕೆ
ஆனால் வசனத்தின்படி அவன்தான் அதற்கு உரியவன். ಆದರೆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅವನೇ ಅದಕ್ಕೆ ಬಾಧ್ಯನು. யாக்கோபு அதற்கு தகுதியுள்ளவன் அல்ல, ಯಾಕೋಬನು ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವನು ಅಲ್ಲ, அவனுக்கு அதற்கு உரிமையும் இல்லை. ಅದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಯಾವ ಬಾಧ್ಯವೂ ಇಲ್ಲ. அப்படி இருக்கும் பொழுது யாக்கோபு எப்பொழுதுமே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல் தன் கண்ணை வைத்துக் கொண்டே இருந்தான். ಆಗಿದ್ದಾಗ ಯಾಕೋಬನು ಯಾವಾಗಲೂ ಆ ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕಿನ ಮೇಲೆ ಕಣ್ಣನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. ஆனால் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. ಆದರೆ ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ஆனாலும் போட்டு பார்க்கலாம், கிடைத்தால் கிடைத்தது என்று நினைத்தான். ಆದರೆ ಆಕೆ ನೋಡೋಣ ಸಿಕ್ಕಿದರೆ ಸಿಗಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. இப்பொழுது ஏசா மிகுந்த பசியோடு வருகிறான். ಎಸವನು ತುಂಬ ಹಸಿವಿನಿಂದ ಬರುತ್ತಾನೆ. அப்பொழுது யாக்கோபு ஒரு நல்ல கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறான். ಆದರೆ ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಒಂದು ಒಳ್ಳೆ ರುಚಿ ಪದಾರ್ಥವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த மனம் ஏசாவினுடைய மூக்கிலே ஏறுகிறது. ಆ ಸುವಾಸನೆ ಏಸವನ ಮೂಗಿಗೆ ಬರುತ್ತದೆ. அந்த ஒரு ருசிக்காக, அந்த ருசிக்காக மட்டும் ಆ ರುಚಿಗೋಸ್ಕರ இப்பொழுது அவன் யாக்கோபோடு ஒரு டீல் பேசுகிறான். ಯಾಕೋಬನು ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நீ எனக்கு அந்த ஆகாரத்தை கொடு என்று கேட்கிறான். ನೀನು ನನಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡು ಎಂದು இப்ப ಕೇಳುತ್ತಾನೆ. எந்த சூழ்நிலையிலேயாகிலும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற யாக்கோபு என்ன செய்கிறார்? ಎಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಆಗಲೇ ಆ ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಕಾದುಕೊಂಡಿದ್ದ ಯಾಕೋಬನು இப்பொழுது சொல்லுகிறான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்து விடு, நான் இந்த கூழ் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡು, ನಾನು ಈ ರುಚಿ ಪದಾರ್ಥವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இதுல இருந்து என்னத்தை பாக்குறோம்? ಇದರಿಂದ ನಾವು ಏನನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ? நீ ருசிக்கு அடிமையா இருந்தன்னா சேஷ்ட புத்திர பாகத்தை கூட இழந்து போக வாய்ப்பு இருக்கு. ನೀನು ರುಚಿಗೆ ನೀನು ದಾಸನಾಗಿದ್ದರೆ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗವನ್ನು ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಿ. ஹல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. ஆமா, அப்படி இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ருசிக்கு பின்னால கண்டிப்பா போகாதீங்க. ಇದೇ ನನಗೆ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅದರ ಹಿಂದೆ ನೀವು ಹೋಗಬೇಡಿ. ருசி நாக்கு மட்டும்தான் ருசி அறியும். ರುಚಿ ನಾಲಿಗೆಗೆ ಮಾತ್ರ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. உங்க வயிறு ருசி அறியுமா? ಆದರೆ ರುಚಿ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆ ಅನುಭವಿಸುತ್ತಲ್ಲ, இல்ல, நாக்குக்கு மட்டும்தான். ಅದು ನಾಲಿಗೆಗೆ ಮಾತ್ರವೇ. இந்த எலும்பில்லாத நாக்கு எத்தனை ராஜ்யங்களை கொள்ளை கொண்டுச்சுன்னு நமக்கு தெரியாது. ಈ ಮೂಳೆ ಇಲ್ಲದ ನಾಲಿಗೆ ಎಷ್ಟು ರಾಜ್ಯವನ್ನು ಅದು ಹಾಳು ಮಾಡಿದೆ ಎಂಬುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சோ இந்த ருசிக்கு இப்ப அடிமையான ஏசா அதற்கு பதிலாக எதையும் கொடுத்து விட ஆயத்தமாய் இருக்கிறான். ಈ ರುಚಿಗೆ ದಾಸನಾಗಿದ್ದ ಏಸವನು ಅದಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ಯಾವುದು ಕೊಡಬೇಕು ಆತನು ಸಿದ್ಧವಾದ என்பதை உணர்ந்த யாக்கோபு ಅದನ್ನು ತಿಳಿದಂತ ಯಾಕೋಬನು அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லுகிறான். ಆ ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡು ಎಂದು ಕೇಳುತ್ತಾನೆ. ஒரு காலமும் ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று விடுவான் என்று யாக்கோபு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ಎಂದಾದರೂ ಎಸವನ್ನು ಚೊಚ್ಚಲತನ ಹಕ್ಕನ್ನು ಮಾರಿ ಬಿಡುವನು ಎಂದು ಯಾಕೋಬನು ಎಂದಿಗೂ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. ஆனால் இவன் கேட்டான், அவன் உடனே சரி என்று சொல்லிவிட்டான். ಇದನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನು ಸರಿ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಂಡನು. வெறும் கொஞ்சம் கூளை கொடுத்து சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். ಸ್ವಲ್ಪ ರುಚಿ ಪದಾರ್ಥವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವನು ಚೊಚ್ಚಲತನ ಹಕ್ಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல் கண்ணோக்கமாய் இருந்தான். ಕಾರಣ ಆ ಚೊಚ್ಚಲತನದ ಮೇಲೆ ಯಾಕೋಬನು ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದನು. தனக்கு கிடைக்கிற அந்த ரட்சிப்பை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே அவன் கண்ணும் கருத்துமாக இருந்தான். ತನಗೆ ಸಿಗಬೇಕಾದ ರಕ್ಷಣೆ ಯಾವ ರೀತಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಅವನು ತುಂಬಾ ಆತುರದಿಂದ ಕಾದುಕೊಂಡಿದ್ದನು. சோ ஆகவே இதை பேசின உடனே அவன் கொடுத்து விடுகிறான். ಆದ್ದರಿಂದ ಮಾತನಾಡಿದ ತಕ್ಷಣ ಅವನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. அப்படியானால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மதிப்பு என்ன என்பது ஏசாவுக்கு தெரிந்திருக்கவில்லை. ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆ ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕನ ವಿಶೇಷತೆ ಏನೆಂದು ಎಸವನಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனால் யாக்கோபு அதை தெரிந்திருந்தான். ಆದರೆ ಯಾಕೋಬನಿಗೆ ಅದರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಿತ್ತು. என்ன காரணம்? ಇದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? அந்த ஆதாமிலிருந்து வரக்கூடியதான ஆவி யாக்கோபுக்குள் இருந்தது. ಆದಾಮನ ಮುಖಾಂತರ ಬಂದಂತ ಆತ್ಮ ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಇತ್ತು. ஏசாவுக்குள் அந்த ஆவி இருக்கவில்லை. ಏಸವನಲ್ಲಿ ಆ ಆತ್ಮ ಇರಲಿಲ್ಲ. அந்த ஆவி இல்லாதபடியினாலே அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ಆ ಆತ್ಮ ಅವನಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರಿಂದ ಆ ಚೊಚ್ಚಲ ಹಕ್ಕನ್ನು ಅವನು ತಾತ್ಸಾರ ಮಾಡಿದನು. இதே போலதான் நோவாவுடைய மக்களும் ಇದೇ ರೀತಿ ನೋವನ ಮಕ್ಕಳು அந்த காம் பிசாசா இருந்தான் என்று நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். ಆ ಕಾಮನು ಸೈತಾನನಾಗಿದ್ದನು ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சோ அவன் யாரை பற்றி குறை சொல்வதற்கும் அவன் தயங்குவதில்லை. ಅವನು ಯಾರ ಬಗ್ಗೆ ದೂರು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅವನು ಹಿಂಜರಿಯುವುದೇ ಇಲ್ಲ. ஆனால் குற்றங்களை மறைக்கிறவன் சேமா இருந்தான் அங்கே. ಆದರೆ ದೋಷಗಳನ್ನು ಮರೆಮಾಚುವನು ಶೇಮನಾಗಿದ್ದನು. அவன் கண்டிப்பாக தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் மறைத்தான். ಖಂಡಿತವಾಗಲೂ ತಂದೆಯ ಬೆತ್ತಲೆತನವನ್ನು ಅವನು ಮುಚ್ಚಿದನು. அப்போ அந்த பிசாசின் ஆவியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ಆ ಸೈತಾನನ ಆತ್ಮ ಮುಂದುವರಿತಲೇ ಬರುತ್ತಿದೆ.
சோ அந்த பிசாசினுடைய ஆவி ஏசாவுக்குள் இருந்தபடினாலே ಆ ಸೈತಾನನ ಆತ್ಮ ಏಸಾವನಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರಿಂದ அது யாகோவுக்கு முன்கூட்டியே தெரியும். ಅದು ಯಾಕೋಬನಿಗೆ ಮೊದಲೇ ಗೊತ್ತಿರುತ್ತಿತ್ತು. ஆகையினால்தான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவர் சொல்லுகிறார், இவனை வெறுத்தேன், இவனை நேசித்தேன் என்று சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಇವನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ, ಅವನನ್ನು ದ್ವೇಷಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ. நம்முடைய பிறப்பை குறித்து தேவன் அறிந்திருக்கிறாரா என்று கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய பிறப்பை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். ನಮ್ಮ ಹುಟ್ಟಿನ ಬಗ್ಗೆ ದೇವರು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ಎಂದರೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ಎಲ್ಲವನ್ನೂ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்பாகவே யாகுவா நம்மை அறிந்திருக்கிறார் என்று 139 சங்கீதத்திலே பார்க்கிறோம். ನಮ್ಮ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಆತನು ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದನೆ ಎಂದು 130ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. ನಾನು ಗುಪ್ತದಲ್ಲಿ ಏರ್ಪಡುತ್ತಾ ಭೂಗರ್ಭದಲ್ಲಿ ರಚಿಸಲ್ಪಡದ ಇದ್ದಾಗೆ ನನ್ನ ಅಸ್ಥಿಪಂಜರು ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿಲ್ಲ. ನಾನು ಇನ್ನು ಕೇವಲ ಪಿಂಡವಾಗಿರುವಾಗಲೇ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ನನ್ನನ್ನು ನೋಡಿದವು. ನನ್ನ ಆಯುಷ್ಕಾಲದ ಪ್ರಥಮ ದಿನವು ಪ್ರಾರಂಭವಾಗುವ ಮೊದಲೇ ಅದರ ಎಲ್ಲ ದಿನಗಳು ನಿನ್ನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟವು. ஹல்லேலூயா. ஆக ஒருவன் பிறப்பதற்கு முன்பாகவே யாகுவா அவனை அறிந்திருக்கிறார். ಒಬ್ಬನು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾಕೋಬ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதம் 87 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனங்களை வாசிக்கலாம். ಕೀರ್ತನೆ 87 5ರಿಂದ 7 ವಚನಗಳು. ಇದರಿಂದ ಚೀಯೋನೇ ಪ್ರತಿಯೊಂದು ಜನಾಂಗದ ಜನ್ಮ ನಗರವೆಂದು ಹೇಳಲ್ಪಡುವುದು. ಅದನ್ನು ಪರಮಾತ್ಮನು ತಾನೇ ಸ್ಥಿರಪಡಿಸುವನು. ಯಾಕೋಬನ ಜನಾಂಗಗಳ ಪಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡುವಾಗ ಇದು ಅಲ್ಲಿಯೇ ಹುಟ್ಟಿದ್ದೆಂದು ಬರೆಯುವೆನು. ಇವರು ಆಡುತ್ತಾ ಕುಣಿಯುತ್ತಾ ನನ್ನ ಜೀವನದ ಹೊರತೆನೆಲ್ಲ ನಿನ್ನಲ್ಲಿಯೇ ಅವೇ ಅನ್ನುವರು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீதியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். யாகுவா ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் எங்கே பிறந்தார்கள், எப்பொழுது பிறந்தார்கள் என்பதை தேவன் தம்முடைய புஸ்தகத்திலே சரியாக எழுதி வைத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯರು ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು ಎಂಬುದನ್ನು ದೇವರು ಸರಿಯಾಗಿ ತನ್ನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அதே போல துன்மார்க்கரிலும் அல்லது உலக பிரகாரமான ஜனங்களிலும் கூட யாரெல்லாம் தேவனை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய பெயரையும் அவர் எழுதியிருக்கிறார். ದುಷ್ಟರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರು ಕೂಡ ಯಾರೆಲ್ಲ ದೇವರನ್ನು ಆಚೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಆತನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿರುತ್ತಾನೆ. 4ஆம் வசனம் சொல்லுகிறதல்லவா, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் என்று சொல்லுகிறார். ಐಗುಪ್ತ ಬಾಬೆಲ್ ದೇಶದವರನ್ನು ನನ್ನನ್ನು ಬಲ್ಲವರಲ್ಲಿ ಎಣಿಸುವೆನು. இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ಫಿಲಿಷ್ಟಿಯ ತೂಷು ಜನಾಂಗಗಳು ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವು ಎಂಬುದೇ. இவர்களெல்லாம் யார் என்றால் அந்நிய ஜாதிகள், ಇವರು ಯಾರು ಎಂದರೆ ಅನ್ಯ ಜನಾಂಗ, தேவனை தேடாத ஜனங்கள். ದೇವರನ್ನು ಹುಡುಕದವರು. ஆனால் அவர்களில் யாரெல்லாம் தேவனை தெரிந்து கொள்ளுகிறார்களோ, ಅವರಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ದೇವರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ, யார சொல்றார் அவர், என்னை அறிந்தவர்களுக்குள்ளே என்று சொல்லுகிறார். ನನ್ನನ್ನು ಬಲ್ಲವರಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப அவரை அறிந்து கொள்ளுகிற ஜனம் அவன் இந்த உலகத்தில் எந்த மூலையிலே இருந்தாலும் கூட ಆತನನ್ನು ಅರಿತವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ தேவன் கண்டிப்பாக அவர்களை அறிவார். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. அவர்களை தம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைப்பார். ಅವರನ್ನು ತನ್ನ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಡುತ್ತಾನೆ. அடுத்து சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். ಸಿಯೋನು ನಗರವನ್ನು ಪ್ರತಿಯೊಂದು ಜನಾಂಗವನ್ನು ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು ಎಂದು ಆತನು ಹೇಳಬಹುದು. அப்ப சீயோன் நகரத்தை குறித்து அது எப்படி சொல்லுகிறது? ಸಿಯೋನ್ ನಗರವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யாகுவா யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களின் மேல் பிரியமாய் இருக்கிறார். ಆತನು ಯಾಕೋಬ್ ವಂಶದವರ ಎಲ್ಲ ನಿವಾಸಿಗಳಿಗಿಂತ ಸಿಯೋನ್ ದ್ವಾರಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படியாக பிரிக்கிறார் என்று பாருங்கள். ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ರೀತಿ ಭಾಗ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அவரை அறிந்தவர்கள், ಆತನನ್ನು ತಿಳಿದವರು, அவரை அறியாதவர்கள், ಆತನನ್ನು ಅರಿಯದವರು, அதன் பின்பு சீயோனில் பிறக்கிறவர்கள். ಅದಾದ ಮೇಲೆ ಸಿಯೋನಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟುವವರು. அப்படி தேவன் ஜனங்களை விதவிதமாக பிரிக்கிறார். ಆ ರೀತಿ ದೇವರು
சோ புறஜாதிகளிலிருந்து அல்லது பாவிகளின் மத்தியிலிருந்து தேவனை தெரிந்து கொண்டவர்களை அவர் சேர்த்துக் கொள்கிறார். ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳನ್ನು ದುಷ್ಟರ ಮಧ್ಯದಿಂದ ದೇವರನ್ನು ತಿಳಿದವರನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அந்த ஜனங்களுக்குள் இருந்து யாரெல்லாம் சீயோனில் பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களையும் அவர் குறித்துக் கொள்ளுகிறார். ಆ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರು ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಯಾರು ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்போ ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் இப்படி கவனித்து பார்க்கிறார். ಆತನು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಜನರನ್ನು ಗಮನದಿಂದ ನೋಡುತ್ತಾನೆ. அவர்கள் செய்கிற செயல்களை கவனித்து பார்க்கிறார். ಅವರು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆತನು ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ. பொதுவாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ಹೊಸದಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವ ಜನರ ಗುಂಪು ಹೊಂದಿದೆ. அவர்கள் மத்தியிலே சீயோனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಆತ್ಮದಲ್ಲಿ ಉನ್ನತ ಜೀವನ ನಡೆಸುವವರು ಮಕ್ಕಳನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இதை நாம் நம்முடைய கூட்டத்திலேயே கவனிக்க முடியும். ಇದನ್ನು ನಾವು ನಮ್ಮ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಗಮನಿಸಬಹುದು. யார் தேவனை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்றும் ಯಾರು ದೇವರನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ யார் அந்த அளவுக்கு நேசிக்கவில்லை என்பதையும் நம்முடைய கிரியைகள் நிச்சயமாக நம்மை காட்டி கொடுத்து விடும். ಯಾರು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲವೋ ಎಂಬುದು ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ನೋಡಬಹುದು. சோ இங்கே சியோனுக்குள் போக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிரியைகள் மற்றவர்களை காட்டிலும் விசேஷித்த கிரியா இருக்க வேண்டும். ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕಾದರೆ ಬೇರೆಯವರ ಕ್ರಿಯೆಗಳಿಗಿಂತ ಅವರ ಕ್ರಿಯೆ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿರಬೇಕು. எல்லாரும் சபைக்கு போகிறார்கள், ஆராதனைக்கு போகிறார்கள், நாங்களும் போகிறோம் என்று வருகிற கூட்டம் வேறு. ಎಲ್ಲರೂ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ಆದ್ರಿಂದ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ ಅಂತ ಬರುವ ಗುಂಪು ಒಂದು. ஆனால் நாம் வருவதிலே அர்த்தம் இருக்கிறது. நான் ஆவியோடும் உண்மையோடும் தான் நான் ஆராதனைக்கு வருகிறேன் என்று சொல்லுகிற கூட்டமும் இருக்கு. ಆದರೆ ಒಂದು ಅರ್ಥದಿಂದ ನಾನು ಆತ್ಮದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು. சோ ஆராதிக்கிறவர்கள் எல்லாரும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள் என்று கேட்டால் அது அப்படி இல்லை என்று நான் நினைக்கிறேன். ಆರಾಧನೆ ಮಾಡುವವರೆಲ್ಲೂ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ ಅದು ಇಲ್ಲ. இப்ப யாரெல்லாம் தங்களை பூரணமாக யாகுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ತನ್ನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಯಾಹೋವನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ அவர்களை தேவன் அழைத்து கொண்டு வந்து சீயோனிலே சேர்க்கிறார். ದೇವರು ಅಂತವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಸೇರಿಸುತ್ತಾನೆ. அந்த சீயோனில் யார் யார் பிறந்திருக்கிறார், எப்பொழுது பிறந்திருக்கிறார் என்பதையும் அவர் என்ன செய்கிறார், குறித்து வைக்கிறார். ಆ ಚೀಯೋನಿನಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಯಾವಾಗ ಹುಟ್ಟಿದರು ಎಂಬುದನ್ನು ಆತನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல அவர் பேர் எழுதுறது நீங்க பார்க்க முடியும். ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಓದಿ ನೋಡಿದರೆ 3 ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನ ಹೆಸರು ಬರೆಯುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. சோ யாகுவா ஜனங்களை பேர் எழுதும் போது அப்படின்னு சொல்லி பொதுவான ஜனங்களை குறித்து பேசுகிறார். ಜನರ ಬಗ್ಗೆ ಬರೆಯುವಾಗ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. பின்பு சீயோன் என்று தனியாக சொல்லுகிறார். ಮತ್ತೊಂದು ಸಿಯೋನ್ ಎಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. மற்றபடி ராகாபு, பாபிலோன் இப்படி பல இடங்களில் பிறந்தவர்களை குறித்தும் பேசுகிறார். ಆದರೆ ಅದೇ ರೀತಿ ಬಾಬೆಲ್ ಮತ್ತು ಕೂಶ್, ತೂರ್ ಎಂಬ ಜನಾಂಗಗಳ ಬಗ್ಗೆನೂ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? நாம் சீயோனில் பிறக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಾಗಿ ಕಾಣಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள்தான் கடைசியிலே ரட்சிக்கப்படுவார்கள். ಅಂತವರೇ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ அவர்களுக்கு தான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கும். ಅಂತವರಿಗೆ ಆ ಶ್ರೇಷ್ಠ ಹಕ್ಕು ಸಿಗುತ್ತದೆ. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய பயணம் எப்படி இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಪ್ರಯಾಣ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? அந்த சீயோனுக்குள் பிரவேசிக்கிற வண்ணமாக நமக்கு இருக்க வேண்டும். ಆ ಸಿಯೋನಿನಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತ ಪ್ರಯಾಣವಾಗಿರಬೇಕು. அப்ப நம்முடைய செயல்கள் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಬೇರೆಯವರಿಗಿಂತ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರಬೇಕು. அப்ப தேவனிடத்திலே நான் அன்பு கூறுகிறேன் என்பது வெளிப்படும் வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ನಾನು ತೋರಿಸುವುದು ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದ ಮುಖಾಂತರವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிச்சயமாக அப்படி இருக்கிற பிள்ளைகள் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள். ಅಂತ ಮಕ್ಕಳು ದೇವರಿಂದ ಪ್ರೀತಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು. மற்றவர்கள் ஏசாவை போல வெறுக்கப்படுகிறவர்கள். ಮತ್ತವರು ಏಸಾವನ ಹಾಗೆ ದ್ವೇಷಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஏசாவிடத்துல அவ்வளவு கெட்ட காரியங்கள் எதுவுமே காணப்படவில்லை. ನಾನು ಆರಂಭದಲ್ಲೇ ಹೇಳಿದೆ ಏಸಾವನಲ್ಲಿ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದೂ ಇರಲಿಲ್ಲ. ஆனால் யாக்கோபிடத்தில் பார்த்தீர்களானால் அவன் மிகவும் மற்றவர்களை வஞ்சிக்கிறவனாகவே இருந்தான். ಆದರೆ ಯಾಕೋಬನ ಬಳಿ ನೋಡಿದರೆ ಅವನು ಎಲ್ಲರನ್ನೂ ವಂಚನೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದನು. ஆனால் அவன் சிரேஷ்ட புத்திரமாகத்தின் மேல் கண்ணும் கருத்துமாக இருந்தான். ಆದರೆ ಅವನು ಚೊಚ್ಚುತನ ಹಕ್ಕಿನ ಮೇಲೆ ತುಂಬಾ ಅವನ ಗಮನ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. தேவன் அவனை நீதிமானாக மாற்றினார். ದೇವರು ಆತನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றினார். ಅವನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಂತೆ ಅವನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದನು.
அப்ப தேவன் நம்முடைய கிரியைகளை வைத்து நம்மை தீர்மானிப்பதில்லை. ದೇವರು ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ತೀರ್ಮಾನಿಸುವುದಿಲ್ಲ. அவருடைய தெரிந்து கொள்ளுதலை வைத்து நம்மை தீர்மானிக்கிறார். ಆತನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದರ ಮುಖಾಂತರ ನಮ್ಮನ್ನು நம் ஒவ்வொருவரை குறித்தும் நாம் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. நமக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்பதை அவர் கண்டிப்பாக அறிவார். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಆತ್ಮ ಎಂಥದ್ದು ಎಂದು ಆತನು ಖಂಡಿತವಾಗಿ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் அவர் சபையிலே சேர்க்கிறார். ಅಂತವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಆತನ ಸಭೆಯಲ್ಲಿ ஆகவே அநேகர் நம்முடைய சபைக்கு வரவில்லையே என்று நாம் பயப்பட வேண்டிய அல்லது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಆದ್ದರಿಂದ ಅನೇಕರು ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲ ಎಂದು ನಾವು ಚಿಂತೆ ಪಡ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. யாரை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ ಯಾರನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೋ அவர்களை வார்த்தையினிடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ಅವರನ್ನು ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அல்லது ஜீவனிடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ಅಲ್ಲದೆ ಜೀವನೊಂದಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. ஆனால் இவ்வளவு தூரம் அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்த பிறகு ಆತನು ಮಾಡಿದ ಕೆಲಸ ಮಾಡಿದ ಮೇಲೆ நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாமல் போனால் ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೆ ಹೋದರೆ நாம் சீயோனுக்குள் பிரவேசிப்போமா இல்லையா என்று தெரியாது. ನಾವು ಜೀವನಿಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತೇವೋ ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய ஆலயத்திலே 3 பகுதி உண்டு. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ 3 ಭಾಗಗಳಿವೆ. ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம், ಒಂದು ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், ಇನ್ನೊಂದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳ, இன்னொன்று பிரகாரம். ಇನ್ನೊಂದು ಅಂಗಳ. சோ இந்த மூன்றிலும் போகக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். ಈ ಮೂರರಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಜನರು ಇದ್ದಾರೆ. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. ಈ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಅನುಮತಿ ಇಲ್ಲ. அப்போ அவர் பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்தில் ஒரு முறை தான் அங்கே போக முடியும். ಮಹಾಯಾಜಕರು ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. பாக்கி உள்ளவர்கள் எல்லாம் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நின்று விட வேண்டும். ಉಳಿದವರು ಎಲ್ಲ ಈ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. இன்னொரு கூட்டம் இருக்குது, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போக முடியாது. ಇನ್ನೂ ಒಂದು ಗುಂಪು ಇದೆ, ಅವರು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர்கள் வெறும் பிரகாரங்களில் மட்டுமே இருப்பார்கள். ಅವರು ಬರೀ ಅಂಗಳದಲ್ಲಿಯೇ ಇರುವರು. ஆனால் யாகுஷுவ மசீகா நம்முடைய இரட்சகராக வந்தபடியினாலே ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನು ನಮಗೆ ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದಿದ್ದರಿಂದ நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தடையாயிருந்த அந்த தடையை அவர் தம்முடைய மரணத்தினாலே நீக்கி இன்றைக்கு சாமானியனும் கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கான பாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನು ಆತನು ಶಿಲುಬೆಯ ಮರಣದ ಮುಖಾಂತರ ಆ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತ ಭಾಗ್ಯವನ್ನು ಯಾಕೋಬ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. இந்த பாக்கியம்தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லக்கூடியதான அனுபவம். ಈ ಭಾಗ್ಯವೇ ಚುಚ್ಚುತನ ಹಕ್ಕು ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥ. சோ இதை ஏற்றுக்கொள்வதும் இதை அலட்சியப்படுத்துவதும் நம்முடைய சொந்த விருப்பம். ಇದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದೇ ಆಗಲಿ ತಾತ್ಸಾರ ಮಾಡುವುದೇ ಆಗಲಿ ಅದು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಇಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. சோ யாக்கோபு என்ன செய்தார்? அவருக்கு அதுக்கு தகுதியே இருக்கவில்லை. ಯಾಕೋಬನಿಗೆ ಆ ಅರ್ಹತೆಯೇ ಇರಲಿಲ್ಲ. அப்படி இருந்தும் அதை எப்படியாகிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன முயற்சி செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். ಹಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾದರೂ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಯತ್ನ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಿದರು ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದ್ದೆವು. அப்படி பிரயாசப்பட்டு தனக்கு தகுதியே இல்லாத அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ಆ ರೀತಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಆತನು ತನಗೆ ಸಿಗಬೇಕಾದಂತ ಆ ಚುಚ್ಚುತನ ಹಕ್ಕನ್ನು ಅವನು ಪಡೆದುಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நாம் அனைவரும் கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲೂ ನಾವು ಆ ಮಹಾ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವ ಭಾಗ್ಯವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இப்பொழுது உங்களை தடை செய்வதற்கு அங்கே திரைச்சீலை இல்லை. ಈಗ ನಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಯಾವ ಪರದೆಯೂ ಇಲ್ಲ. நாம் எளிதாக அதற்குள்ளாக கடந்து செல்ல முடியும். ನಾವು ಸುಲಭವಾಗಿ ಅದರೊಳಗಡೆ ಹೋಗಬಹುದು. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாரத்திலிருந்து ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಂಗಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿ, இல்லையானால் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ಅಲ್ಲದೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀರಾ? இல்லாவிட்டால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போய் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ಅಲ್ಲದೆ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿ நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ನಿಮ್ಮನ್ನೇ ಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போய் ஆராதிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ. அந்த
சேஷ்ட புத்திர பாகத்தை நம்முடைய கையிலிருந்து இழக்காமல் நாம் பார்த்துக் கொள்வோம். ಆ ಚೊಚ್ಚುತನ ಹಕ್ಕನ್ನು ನಮ್ಮ ಕೈಯಿಂದ ಕಳೆದು ಹೋಗದ ಹಾಗೆ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. எப்படி யாக்கோபுக்கு அது தகுதி இல்லாதது இருந்ததோ ಯಾಕೋಬನಿಗೆ ಅದ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಇತ್ತೋ அதே போல மகா பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கும் தகுதி இல்லை. ಅದೇ ರೀತಿ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಯಾವ ಅರ್ಹತೆಯೂ ಇಲ್ಲ. அவன் அங்கே ஒரு கூலினாலே, ருசியான கூலினாலே அவன் அதை சம்பாதித்துக் கொண்டான். ಅವನು ಒಂದು ರುಚಿ ಪದಾರ್ಥವನ್ನು ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡ. வேதம் சொல்லுகிறது மிகவும் சிகப்பாக இருந்தது என்று சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅದು ತುಂಬಾ ಕೆಂಪು ಬಣ್ಣದಾಗಿತ್ತು. ஆதியாகமம் 25 வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சிகப்பான கூலின் மேல் அவன் ஆசை வைத்தான் என்று ಅವನು ಕೆಂಪು ಬಣ್ಣದ ತಿಂಡಿ ಮೇಲೆ ಅವನು ಇಷ್ಟವುಳ್ಳವನಾದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்காக ஒரு சிகப்பான ரத்தம் கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்டது. அருமையான தேவப்பிள்ளை, ನಮಗೋಸ್ಕರ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕೆಂಪು ರಕ್ತ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. யாக்கோபு அந்த சிகப்பான கூலினாலே அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை சம்பாதித்துக் கொண்டான். ಯಾಕೋಬನು ಆ ಕೆಂಪು ರುಚಿ ಪದಾರ್ಥದಿಂದ ಚೊಚ್ಚುತನ ಹಕ್ಕನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು. நாம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டதான அந்த விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நாம் சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். ನಾವು ಈ ದಿನ ನಮಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತಹ ಆ ಕೆಂಪು ರಕ್ತದಿಂದ ನಾವು ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಭಾಗವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇದನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அமர்மையான தேவ பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும்படியாக ஒரு ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தை யாகூஷுவா தம்முடைய சரீரத்தினாலே நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார். ಆ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕುಶ ಹೊಸ ಜೀವ ಮಾರ್ಗವನ್ನು ಶರೀರದ ಮುಖಾಂತರ ಅದು ನಮಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದೆ. அந்த மார்க்கம் இப்பொழுதும் நமக்காக திறந்திருக்கிறது. ಆ ಮಾರ್ಗ ಈಗಲೂ ನಮಗಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யாரெல்லாம் அதற்குள் பிரவேசிக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ உங்களுக்காக திறந்திருக்கிறது. ಯಾರೆಲ್ಲ ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರೋ ನಿಮಗೋಸ್ಕರ ಅದು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு நாளிலே அது மூடப்படும். ಒಂದು ದಿನ ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. அதற்கு முன்பாக அதற்குள் பிரவேசிக்க நாம் முயற்சி செய்வோம். ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು தேவையில்லாத இந்த உலகத்தின் காரியங்களை உதறி தள்ளுவோம். ಬೇಡವಾದ ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಳ್ಳಿ ಬಿಡೋಣ. மற்றவர்களை குறை சொல்லுவதை விட்டுவிட்டு ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ದೂರು ಹೇಳುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು நாம் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல் கண்ணோக்கமாய் இருப்போம். ನಾವು ಆ ಚೊಚ್ಚುತನ ಹಕ್ಕಿನ ಮೇಲೆ ನಾವು ಕಣ್ಣ ಇಡುವವರಾಗಿರೋಣ. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಯಾವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எங்கள் பிதாவே, ನಮ್ಮ ತಂದೆಯೇ, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி ராஜா. ಈ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆ. நீர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ನೀನು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರೆಂದು ನಂಬುತ್ತೇವೆ. நாங்கள் யாக்கோபை போல புத்திமான்களாய் இருந்து அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். ನಾವು ಯಾಕೋಬನ ಹಾಗೆ ಬುದ್ಧಿವಂತರಾಗಿದ್ದುಕೊಂಡು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸು. சிவப்பு கூளை போல நாங்கள் எதை கொடுத்தாகிலும் எங்கள் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். ಕೆಂಪು ಪದಾರ್ಥವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಚೊಚ್ಚುತನ ಹಕ್ಕನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. இந்த விஷயத்திலே நாங்கள் மதீனமா இல்லாதபடிக்கு எங்களுக்கு துணை செய்வீராக. ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಬುದ್ಧಿಹೀನರಾಗಿ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. எல்லாரும் சீயோனுக்குள் வந்து சேரும்படியாக நீர் கிருபை செய்யும். ಎಲ್ಲರೂ ಬಂದು ಸಿಯೋನಿನಲ್ಲಿ ಸೇರಲು ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು. செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ಸಂದೇಶಗಳಲ್ಲಿ ಕೇಳಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. எப்பொழுதும் போல இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசினபடியினால உமக்கு நன்றி ராஜா. ಯಾವಾಗಲೂ ಹಾಗೆ ಈಗಲೂ ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ತಗ್ಗಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசிஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬನ ಮೆಸ್ಸಿಯ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. ஆமென்.
யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.